நம்ம சூப்பர்மேன் மூவில இருந்து சூப்பர்மேனுக்கான ஃபர்ஸ்ட் லுக் கிடைச்சிருக்கு, பிளஸ் சூட்டோட ஃபர்ஸ்ட் லுக் சேர்த்தான். இது ஏன் இப்போதைக்கு அஃபிஷியலா இவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா, நம்ம ஷூட்டிங் பப்ளிக்கா இவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அங்க இருந்து லீக் ஆகிறதுக்கு பதிலா நம்மளே அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு இது ஒரு சின்ன பிரேக் டவுன் மாதிரி பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுக்கு அப்புறம் ஜேம்ஸ் கன் போட்டு தாக்கி எறிறாங்க ஒரு கூட்டம். ஜேம்ஸ் கன் இவங்களுக்கு பிடிக்காத காரணத்தினால ஜேம்ஸ் கன் எது பண்ணாலும் தாக்குறாங்க. சரி, எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த சூட்டை பார்ப்போம். கிட்டத்தட்ட பல சூப்பர்மேன் சூட்டோட இன்ஸ்பிரேஷனா இந்த சூட் ரெடி பண்ணப்பட்டிருக்குது. அது நல்லாவே தெளிவா தெரியுது. இந்த கம்ப்ளீட் சூப்பர்மேன் சூட் வந்து நியூ 52 சூப்பர்மேனோட அந்த ஒரு சூட்டோட இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கு. ஏன்னா கழுத்து வரையும் இந்த சூட் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இதுவே கிளாசிக் சூப்பர்மேனோட அந்த ஒரு ட்ரங்க்குமே இந்த சூட்ல கொடுக்கப்பட்டிருக்கு, பெல்ட் அண்ட் ட்ரங்க். அப்புறம் செஸ்ட் எம்லாம் ஆப்வியஸா கிங்டம் கான் சூப்பர்மேனோட இன்ஸ்பிரேஷன். இப்படி பல விதமான சூட்டோட இன்ஸ்பிரேஷன்ல இந்த சூட்டை நம்ம ஜேம்ஸ் கன் கிரியேட் பண்ணிருக்காரு. இந்த சூட்டோட இந்த மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்பவே லோவா இருக்குன்ற மாதிரி தான் இப்போதைக்கு இன்டர்நெட்ல பேச்சு போயிட்டு இருக்கு. இது ஒரு மேசிவ் டவுன் கிரேட்ன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. இது ஹென்ரி காவிலோட சூப்பர்மேன் சூட்டோட கம்பேர் பண்றாங்க. அது குவாலிட்டி அண்ட் டீடைலோட டாப் நாட்ச்ல இருக்கும். பட் அதோட கம்பேர் பண்ண வேணாம். பிளஸ் CWோட அந்த சூப்பர்மேன் சூட்டோட மெட்டீரியல் மாதிரி தான் இந்த மெட்டீரியல் இருக்கு. ஒரு லோ பட்ஜெட் ஃபீல கொடுக்குது. மூவி வர சமயத்துல இந்த சூட்டை இன்னும் CGல என்ஹான்ஸ் பண்ணிடுவாங்க. அப்ப பார்க்கும்போது உண்மையா நல்லா இருக்கலாம். இது ஒரு ஹோம்மேட் சூட் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அப்படி இது ஹோம்மேட் சூட்டா இருந்தா மூவில குவாலிட்டியான கண்டிப்பா இன்னொரு சூட் கொடுப்பாங்க. இப்போ இந்த சூட் லைட்டா டேமேஜ் ஆயிருக்கு. படத்தோட செகண்ட் ஹாஃப் இல்ல எண்டில் இருக்கிற சமயத்துல ஒரு புது சூட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல குவாலிட்டி ஒரு சூப்பர்மேன் சூட் கொடுக்கலாம். இந்த சூட் நல்லா இல்ல, இந்த சூட்டோட மெட்டீரியல் நல்லா இல்லன்னு ஜேம்ஸ் கன் தாக்க வேணாம். ஏன்னா அவர் குக் பண்ண போற படத்தை பார்த்துட்டு நம்ம எதா இருந்தாலும் சொல்லிக்கலாம். எனக்கு ஒரு மேல நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா ஜேம்ஸ் கன் என்ன அப்டேட் கொடுத்தாலும் தாக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தனியா இருக்கு. ஏன்னா ஒரு பல டிஸ் எக்ஸ்டென்ஷன் சென்ட் பண்ணிட்டாரு. ஹென்ரி காவில் ஆக்டர்ஸ் எல்லாம் வெளில அனுப்பிட்டாரு. இதனால ஜேம்ஸ் கன் மேல நிறைய ஆடியன்ஸ் கடுப்புல இருக்காங்க. பட் ஜேம்ஸ் கன் எது பண்ணாலும் தாக்கிறதுக்கு இதுல தனி கும்பல் இருக்கு. ஆனா ஜேம்ஸ் கன் முடிஞ்ச அளவுக்கு அவரு இதை சமாளிக்கிறாரு. ஜேம்ஸ் கன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. குவாலிட்டி ஒரு சூப்பர்மேன் படம் அவர் நம்மளுக்கு கொடுப்பாரு. அடுத்த இப்போதைக்கு இந்த சூட்டை நம்ம MCU கூடயும் கம்பேர் பண்றாங்க. மாலுக்குள்ள ரெடி பண்ண ஒரு சூட் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இது கலர்ஃபுல்லா இருக்கு. எப்படியும் இந்த படம் கலர்ஃபுல்லா தான் இருக்க போகுது. DCU டெஃபினட்டா MCU மாதிரி கலர்ஃபுல்லா தான் இருக்க போகுது. ஆனா MCUல அந்த ஒரு ஜானர் ஷிஃப்ட் இருக்காது. ஆனா DCUல அந்த ஜானர் ஷிஃப்ட் கொடுத்து எக்ஸாக்ட்டா காமிக் குட் ஸ்டோரி லைன்ஸ் கொடுத்தா அது இன்னும் DC சூப்பரா எடுத்துட்டு போகும். ஏன் இது மாலுக்குள்ள ரெடி பண்ண சூட் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, ஃபேஸ் வரல MCU நிறைய சூப்பர் ஹீரோஸ்க்கு மார்வல் காமிக் குட் சூட் கொடுத்தாங்க. ஆனா அன்வான்டடா தேவையில்லாத நிறைய சூப்பர் ஹீரோஸ் சூட் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா பேட்டர்ன் வச்சு அதுக்கு பழைய சூட்டே தேவையில்லைன்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள் ஆண்ட்மேன் சூட். அபிசா டாய்ஸ் விற்கின்றதுனால இந்த சூட்ன்ற ஒரு விஷயத்தை அவங்க அப்கிரேட் பண்றாங்க. டாய்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ரெவன்யூவே இருக்கு. இதனால இப்ப இருக்க MCU ரெடி பண்ண சூட் மாதிரி இருக்குன்னு இது சொல்றாங்க. அடுத்து நம்ம டேவிட் காரன் சைடு வந்தோம்னா, ஹென்ரி காவில் அடுத்து ஒரு பெர்ஃபெக்ட்டான கேஸ்டிங் அவர் அமைஞ்சிருக்காரு இப்போதைக்கு சூப்பர்மேன். அடுத்து பிசிக்கே செமையா பல்க் அப் பண்ணிட்டாரு. இந்த பிக்ல பாத்தீங்கன்னா இவர் எந்த அளவுக்கு பல்க் அப் பண்ணிருக்கான்றது தெரியும். இந்த மூவில பேர் அப்புறம் மற்ற சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே பிசிக்கை பயங்கரமா ரெடி பண்ணிருக்காங்க இந்த படத்துக்காக. பொதுவாக ஜாக் ஸ்னைடர் படத்துக்கு எந்த ஒரு ஆக்டர் கேஸ்ட் பண்ணியிருந்தாலும் பிசிக் வைஸா ஒரு படத்துல பயங்கரமா காமிக்கின்றதுக்காக அவர் பயங்கரமா ரெடி பண்ணுவாங்க. அது ஜாக் ஸ்னைடருக்கு அடுத்து நம்ம ஜேம்ஸ் கன் இந்த DCUல சூப்பர்மேன் படத்துல அதை ஃபாலோ பண்றாரு. நம்ம டேவிட் காரன் சூட் வந்து ஹென்ரி காவில் மேன் ஆஃப் ஸ்டீல்ல இருந்ததை விட அதை விட அவர் கூட பிசிக்கை டெவலப் பண்ணிருக்க மாதிரி தான் தெரியுது. அப்படியே சூப்பர்மேனோட பேக்ரவுண்ட் சைடு வந்தோம்னா, பேக்ரவுண்ட் சும்மா வைக்கிறதுக்காக கண்டிப்பா வச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இந்த மூல பிரெயினாக் இருக்கிறத டீஸ் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பார்க்க மெயின் வில்லன் லெக்ஸ் லூதர் தான் இருக்க போறாரு. ஆனா பிரெயினாக்கும் கூட இருக்க சான்ஸ் இருக்குது. அது கிட்டத்தட்ட டீஸ் பண்ற விதத்துல தான் பேக்ரவுண்டே இருக்கு. அதை தாண்டி இது சும்மா வச்சிருக்க மாட்டாங்க. பிளஸ் அந்த பேக்ரவுண்ட் ஏஐடி கிரியேட் பண்ணிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அதுக்கு வேற தனி ஒரு பிரச்சனை கிளப்புறாங்க. இவங்களுக்கு ஜேம்ஸ் கன் எது பண்ணாலுமே பிரச்சனையா தான் இருக்கு. எனக்கு ஜேம்ஸ் கனோட சூப்பர்மேன் என்ன மாதிரி இருக்க போறா, ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு சூப்பர்மேனா தான் இருக்க போறாரு. ரொம்ப குட் வைப்ல மக்களுக்கு நெருக்கமான ஒரு சூப்பர்மேனா இருக்க போறாருன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட காமிக் அக்யூரேட்டா. அப்ப ஜாக் ஸ்னைடரோட சூப்பர்மேன் அப்படி இல்லையான்னு கேட்டீங்கன்னா, அவர் நியர்லி காட் மாதிரி புஷ் பண்ணிருப்பாங்க. ரொம்ப சீரியஸ் டோன்ல ஒரு சூப்பர்மேனா அவர் இருந்திருப்பாரு. இந்த அளவுக்கு இருக்க மாட்டாரு அவரு ஃப்ரெண்ட்லியா. ஓகே கைஸ், இந்த படத்துல அடுத்த அப்டேட்டுக்கு நான் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை கைஸ்.